வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா வந்து யாரா இருந்தாலும் தண்டனை. நீங்க பயப்படாம எதுக்குமே நீங்க பயப்பட தேவையில்லை. உடனடியா புகார் அளிச்சீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும். ஏன்னா நானே பாதிக்கப்பட்டவன் என்ன நடிகர் சங்கம் வந்து ஜஸ்ட் மேல் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஃபீமேல் ஆர்டிஸ்ட்க்கும் சேம் சரிசமம் தான். இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. நான் இவர் வந்து கேட்கறதுக்கு நம்ம பேசணும்னா அது வேற மாதிரி பேச வேண்டிய வரும். ஒரு சில ஊடகங்கள் தவறான தலைப்புகள் போடுறதும் தேவையில்லாத விஷயங்கள் பேசுறதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகேங்களா? எல்லா ஊடகங்களும் கிடையாது, ஒரு சில ஊடகங்கள். கண்டிப்பா தோழர், நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க. தனுஷ் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை பேசியிருந்தாங்க, அதுக்கும் 2 பிரச்சனைக்கும் தீர்வை கொடுத்துட்டோம். இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய 68வது பொதுக்குழு மிக சிறப்பாக நடந்துச்சு. ஒவ்வொரு தடவை பொதுக்குழுக்கு முன்னால் பல சவால்கள் வைக்கப்படுது. அந்த சவால்களை எல்லாம் மீறி நாங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப அழகாக இந்த பொதுக்குழு முடிச்சிருக்கோம். அந்த கமிட்டி வந்து முக்கியமாக வந்து நடிகர் சங்கம் வந்து ஜஸ்ட் மேல் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஃபீமேல் ஆர்டிஸ்ட்க்கும் சேம் சரிசமம் தான். ஸோ நாங்கள் வந்து அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணது என்னென்னா, வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் தண்டனை அது வந்து விதிக்கப்பட்டிருக்கு, அது கூறப்பட்டிருக்கு. ஸோ எங்களோட கோரிக்கை என்னென்னா, தயவு செஞ்சு வந்து ஏதாவது அந்த மாதிரி தவறான விஷயம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து தைரியமாக என் பின்னாடி நடிகர் சங்கம் இருக்குன்ற நம்பிக்கையில் தயவு செஞ்சு வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள். நாங்கள் வந்து நடவடிக்கை இமீடியட்டாக எடுப்போம். ஸோ சொல்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும், சொல்லனா எங்களுக்கு தெரியாது. ஸோ ஆமாம், அது ரோஹிணி மேடம் தலைமையில் அவங்க தான் சேர்பர்சனு. அதுக்கான விதிமுறைகள் என்ன 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 அதாவது தண்டனைகள் கொடுக்கப்படணுன்றது விரிவாக போட்டிருக்காங்க. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். வணக்கம். இந்த கமிட்டி வந்து 2019 உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது, அதை நாங்கள் வந்து தீர்த்தும் வச்சுருக்கோம். அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா, அதனுடைய தன்மையே அதுதான். அனானிமிட்டி, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய தன்மையே. அது வந்து மீடியாவுக்கு முன்னாடி வந்து சொன்னாதான் நாங்கள் இந்த புகார்கள் எல்லாமே நாங்கள் சரி பண்ணிகிட்டு இருக்கோம், ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க. நீங்கள் பயப்படாமல் எதுக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. உடனடியாக புகார் அளிச்சிங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும். சார், அதுதான் வெளியே தெரியப்படுத்த போகிறது இல்லை சார். இப்போ எங்களுக்கு வந்து புகார் ஏற்கனவே வந்திருக்கு இல்லைங்களா? அந்த புகார்கள் வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையா? இல்லை, அவங்கெல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேர் மேலே வந்து புகார் வந்திருக்கு. அதுக்கு நாம் ஒன்றுமே சொல்லாமல் இருந்துட்டாலும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. சமூகத்தில் இருக்கிற எந்த பெண்ணும் அந்த மாதிரியான ஒரு பயத்தோடு இருக்கக்கூடாது. இல்லை சார், நான் ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேங்க. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு தெரியுதுங்க. நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா வந்து, பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான மீறல்களோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோ எந்த துறையிலேயே வந்தாலும் பெருசுப்படுத்துறதை விட, சினிமா துறையில் இருக்கிற பெண்கள் மேலே வந்திருக்கிற புகார்களையோ இல்லை அவங்களுக்கு நடந்திருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அதை வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகாரம் ஆக்குறதோ. ஏன்னா சென்சேஷனலிசம் அப்படின்றது சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் வந்தால் மட்டும்தான் அதிகமாக ஆகுது. அப்படின்றதுனால மிகப்பெரிய அருவருக்கத்தக்க விதத்தில் வந்து எங்கள் பெண்களை பற்றி, நடிகைகளை பற்றி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும், இதை வந்து எங்களுக்கு எவ்வளோ புண்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து கிருஷ்ணகிரியில் 13 வயசு பெண்கள் இருக்கு, 13 பேரை வந்து மிகப்பெரிய அத்துமீறல், ரேப் நடந்திருக்கு. அதை வந்து சென்சேஷனலைஸ் பண்ணுறதுக்கு, ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. போகிறத விட இங்கே வந்து புகார் அளிக்காமல்
இதை வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு பேசுறத திரும்ப 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 எல்லா நிகழ்ச்சிகள்லையும் எல்லா ஊடகங்களையுமே போடுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா எங்க சினிமாக்காரங்களை பத்தி பேசினா மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படின்றது நீங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பார்வையாளர்களுக்கும் வந்து எங்கள் மேல வந்து எதையாவது சொன்னா பார்க்கறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அது வந்து கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை விடுங்க, நீ வாங்க தம்பி. நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, அதாவது தேர்தலில் நிற்கிறதுக்கு வந்து அச்சப்படுறீங்களான்னு கேட்டீங்க. இங்கே பொதுக்குழுவில் வந்து மறுபடியும் தேர்தல் வேண்டாம்னு உறுப்பினர்கள்லாம் முடிவெடுத்துருக்குறாங்க. கடந்த ஆண்டுகளை நம்ம செஞ்சிட்டு இருக்க செயல்பாடுகளை பார்க்குறாங்க. இன்னொன்று, இது வந்து பொது காரியம், என்ன முழுக்க பொது காரியம். நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த தேர்தல் வேண்டாம், அதற்கு ஒரு பொருட்செலவு வருது. கிட்டத்தட்ட அது ஒரு 20-30 லட்ச ரூபா நாங்கள் செலவு பண்ணோம் தேர்தலுக்குன்னு. ஆல்ரெடியே இங்கே வந்து சங்கத்தில் வந்து நாங்கள் அங்கே இங்கே டொனேஷன் நடிகர்கள்ட்ட வாங்கி டெபாசிட் வாங்கி லோனு போட்டு இப்படி தான் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். அதனால் சங்க உறுப்பினர்கள் எங்கள் செயல்பாடுகள் மீது நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த தேர்தல் வேண்டாம், அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற காசை நீங்கள் சங்கத்துக்கு உறுப்பினர்களுடைய நலனுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் அவங்களே எடுத்த தீர்மானத்தை நாங்களும் ஏற்றுக்கிட்டோம். என்னப்பா தேர்தல் வந்தால் சந்திக்க போகிறோம் தம்பி, அதுலலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே நம்ம சந்திச்சு தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். அதனால அது சில உண்மைகள் தெரியாம ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பை வந்து வேற விதமாக வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது, ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள் உபயோகிச்சுட்டு இருக்கிற இந்த சேனல்ஸை பற்றி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது. அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்தும் நீங்கள் போடுற போது. அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட போய் வந்து பேச வேண்டான்னு ஏன் சொல்கிறோம்னா, நீங்கள் யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுங்களேன். யாராவது ஒரு பெண் வந்து உங்க முன்னாடி வந்து பேசுறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்க கொடுக்குறீங்களா? இல்ல பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா? இல்ல அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்க இருக்கோம். அதனால எங்க கிட்ட முதல்ல வந்து சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இடத்துல நாங்க தான் இருக்கோம். மீடியாக்கள் கிடையாது, பொது சமூகமும் கிடையாது. அதனால தான் நான் சொல்றேன், முதல்ல எங்க கிட்ட வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீரணும் தானே. யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேட்கறது அப்படின்ற இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தோணல தோழர். நாங்க அழைக்கிறது இல்லைங்க தோழர். நான் என்ன சொல்றேன்னா, அனைவரையுமே நாங்க கூப்பிட்டு, உங்களுக்கு தெரியுமா தோழர் நாங்க பேசலன்னு? தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்க பேசலன்னு? எக்ஸாக்ட்லி, அதனால உங்களுக்கு தெரியல. எல்லா ஊடகங்களும் கிடையாதுங்க. ஆனா நிறைய பேர் வந்து இப்படி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க. சார் இல்ல சார் ஒரு நிமிஷம் சார் இப்போ நடிகர் சங்கம் சம்பந்தப்பட்ட பொதுக்குழு நடந்திருக்கு. இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. நான் இவர் வந்து கேட்கறதுக்கு நம்ம பேசணும்னா அது வேற மாதிரி பேச வேண்டிய வரும். ஏன்னா நானே பாதிக்கப்பட்டவன் என்ன. நான் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இங்கே நோக்கம் வந்து பொதுக்குழு நடந்திருக்கு, பொதுக்குழு சம்பந்தமாட்டமான நியாயமான கேள்விகளை கேளுங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. என்னது தவறா பேசுறவங்கள சொல்றாங்கப்பா, தவறா பேசுறவங்க சொல்றாங்க. ஓகே, ஒரு சில ஊடகங்கள் தவறான தலைப்புகள் போடுறதும் தேவையில்லாத விஷயங்கள் பேசுறதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகேங்களா? எல்லா ஊடகங்களும் கிடையாது, ஒரு சில ஊடகங்கள். கண்டிப்பா தோழர், நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? கண்டிப்பா அதான் சொல்லிட்டாங்கல்ல. கேட்டு
இனியா இப்போ வந்து ஜனவரி மாதம் எங்களுக்கு வந்து லோன் சாங்ஷன் ஆச்சு. அது திரும்ப பில்டிங் தொடங்குறக்கே 4 மாதம் ஆச்சு. ஏன்னா நாங்கள் வந்து அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை போட்டு தான் நம்ம ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு. ஏப்ரல் மேலேருந்து தான் நாங்கள் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். எங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கமல் சார் வெளிநாடு போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறமா தொடர்ந்து பேசுவோம். அடுத்து ரஜினி சாரை மீட் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு முயற்சி. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இனி தொடரும். அதுக்கு பண்ணுங்க எல்லாத்தையும் இப்பவே கேட்டு அதாவது ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து நமக்கு ஒரு 10 குறிப்புகள் 10 டிமாண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நம்ம வந்து ஆர்டிஸ்டெல்லாம் கலந்துரையாடி ஒரு 37 பாயிண்ட்ஸ் அவங்க வச்ச டிமாண்ட்ஸ் ஒன்று இருக்கு. நடிகர்களுக்கு தயாரிப்பாளர் மேலே சில குறைகள் இருக்கு, சரி பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சேர்த்து ஒரு 37 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு நாங்கள் திருப்பி ரிப்ளையாக கொடுத்துருக்கோம். தனுஷ் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை பேசியிருந்தாங்க. அதுக்கும் 2 பிரச்சனைக்கும் தீர்வை கொடுத்துட்டோம். ஸோ இனி வந்து எங்கள் சைட்ல இருந்து எல்லாத்தையும் நாங்கள் அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. இனி அவங்க தான் சீக்கிரமாக முடிவெடுத்து தொழிலாளர்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் தொழிலை வந்து அலோவ் பண்ணணும். அது ஒவ்வொரு வாட்டி எல்லாத்தையுமே நாங்கள் பப்ளிக்கில் சொல்லியிருக்கோம். திரும்ப இங்கே ரிப்பீட் பண்ணணுமான்னு சொன்னீங்கன்னா, நான் கமல் சார் கொடுத்துருக்காங்க, நெப்போலியன் சார் கொடுத்துருக்காங்க, சிவகார்த்திகேயன், தனுஷ், நான் என்ன மட்டும் மிஸ் பண்ணிடுறீங்க சார். நீங்கள் கொடுத்த புக்லேயும் அது இருக்குது. ஸோ எல்லா விஷயங்களும் பல தடவை இதை பற்றி நம்ம சொல்லிட்டோம். பட் மறுபடியும் அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்களால இந்த மாதிரி பொதுக்குழுக்கு வர முடியறதில்ல. பட் ஒரு சங்கம் சார்ந்த எந்த ஒரு விஷயம் தேவைனாலும் முதல்ல வந்து நின்று கை கொடுத்து அதை சேர்ந்து சேவிக்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு பெரிய உற்சாகம் கொடுக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாரும் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். 24 hours எங்களுக்கு இந்த இது சார்ந்த ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு, தேவைகள் வந்துகிட்டே இருக்குது, அதை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் நாங்கள் ஒரு விஷயம்னு போய் நிற்கும் போது அவங்க உடனே அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதும் உடனே கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதும் இருக்கு இல்லையா, அதுதான் பெரிய உற்சாகம் அளிக்குது. ஆமாம், மற்றவங்களாம் கடனாக கொடுத்துருக்காங்க. விஜய் சார் வந்து இல்லை, ஒரு நிமிஷம். ராதா ரவி சார் இல்லை, அவங்க சரத்குமார் சார் இல்லைங்கிறது ஏன் என்ன என்பது இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஏன் அவங்க நாங்கள் உள்ளே வந்தது, எதுக்காக நடவடிக்கை எடுத்தோம் போனோன்னு கோர்ட்டு மூலிமா கேஸ் போச்சு, அதன் மூலிமா அவங்க வெளியே போனாங்க என்பது உங்களுக்கு தெரியும். திருப்பி இப்போ கேட்குறதுனால சொல்கிறேன். பாக்யராஜ் சார் வந்து திருப்பி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, பாக்யராஜ் கூட சேர்ந்து ஒரு 2 உறுப்பினர்கள் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நாங்கள் எல்லாரையும் அண்ணன் தம்பி மாதிரி எல்லாரும் ஒன்றா வாங்க இன்விடேஷன் பண்ணி நிறைய இன்வைட் பண்ணியிருந்தோம் அவங்களை எல்லாருமே. அப்படி இருந்தும் நன்றி என்ற ஒரு கடிதத்தின் மெயினாக வச்சு எங்களை முழுக்க குற்றம் எங்கள் மேலே எழுதி தவறாக எழுதியிருந்தாங்க.